பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பு பத்திரம் கட்டாயமான ஆவணமாகும். ஆனால் திருமணமாகாமல் கருத்தரிப்பவர்கள், முறையற்ற உறவின் வழியாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் உள்ளூர் பெண்கள் அப்பத்திரத்தை பெறுவதற்கு பெரிதாக முனைப்பு காட்டுவதில்லை. இதனால் தொடக்க கால சிகிச்சை முதல் பின்னாளில் வளர்ந்து உயர்கல்வி கூடத்திற்கு செல்லும் வரை அப்பிள்ளை பல்வேறு இடர்களையும் சட்ட சிக்கல்களையும் எதிர்கொள்ள நேரிடுவதாக விவரிக்கின்றார் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி பரமசிவம். இன்னும் சிலர் பிறப்பு பத்திரம் எடுக்க நினைத்தாலும் முறையாக திருமண பதிவு இல்லாத நிலையில் தேசிய பதிவுத்துறை அக்குழந்தைக்கு பிறப்பு பத்திரத்தை வழங்காது என்று பின்வாங்குவதாகவும் ராஜேஸ்வரி தெரிவித்தார். என்னன்னா, ஒரு பெண்மணி அவங்களுக்கு கல்யாணம் ஆகாட்டி கூட அவங்க போய் பர்த் சர்டிஃபிகேட் போயிட்டு ஜபத பண்டாஃப்தான் நகரால அவங்க குழந்தைக்கு எடுக்கலாம். இது குழந்தை பிறந்து 60 நாளுக்குள்ள போய் எடுக்கணும். அப்போ நீங்கள் எடுக்கும் போது இது அவங்களுக்கு என்ன அந்த தாய்க்கு என்ன தேவைப்படும்னா, அவங்களோட ஐசி ப்ளஸ் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி குழந்தைய பிறந்த வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மருத்துவமனை அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. மற்ற ஆவணங்களுடன் அக்கடிதத்தையும் இணைத்து குழந்தை பிறந்த 60 நாள்கள், அதாவது 2 மாதத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கும் வேளையில் திருமணமாகாத உண்மை நிலையை, குறிப்பாக பிறப்பு பத்திரத்தில் தந்தை பெயரை பதிவு செய்ய வேண்டாம் என்று பதிவுத்துறை அதிகாரிகளிடம் முறையிடலாம். அதன் பின்னர் அதிகாரிகளின் ஆலோசனையோடு ஒப்புதல் கடிதம் ஒன்றை தயார் செய்து அதில் தேசிய பதிவு ஆணையரின் கையொப்பம் பெற்று அதையும் தேசிய பதிவுத்துறையில் ஒப்படைக்கலாம். அவ்வாறு ஒப்படைத்த பின்னர் முறையான பரிசீலனைக்கு பின்னர் அக்குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் என்கிறார் ராஜேஸ்வரி. இந்த பிறப்பு சான்றிதழ் எடுக்காதனால என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு குடியுரிமை இருக்காது, வர்க்கநகரன் இருக்காது. அப்ப நாளைக்கு அந்த குழந்தைக்கு தேவைப்படுற எந்த வாய்ப்புகளும் இந்த நாட்டில் கிடைக்காது. இன்க்ளூடிங் படிப்பு, மருத்துவம் எதுவுமே இருக்காது. அந்த குழந்தை ஒரு வேலைக்கு கூட போக முடியாது. அப்போ அவன் பெருசாக எந்த வேலைக்கு போக முடியாது. அப்போ அந்த குழந்தை என்ன இருக்கும், வளர குடியுரிமை இல்லாமல் இங்கே வாழ்வாங்க. எனவே பிறப்பு பத்திரத்தில் தந்தை பெயர் குறிப்பிட முடியவில்லை என்று கவலை கொள்வதற்கு பதிலாக அப்பத்திரம் மூலமாக தமது பிள்ளைக்கு குடியுரிமை அந்தஸ்து கிடைப்பதே ஒரு தாயாரை நிம்மதியடைய செய்யும் என்று வழக்கறிஞர் ராஜேஸ்வரி தெரிவித்தார். பிறந்த குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட நாள்களுக்குள் பிறப்பு பத்திரம் பெற பதிவு செய்வதன் அவசியம் குறித்து சட்டம் தெளிவோம் அங்கத்தில் பேசிய அவர் இத்தகவல்களை வழங்கினார்.